ஐ ஆம் த ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் 2.0 படத்துலேயே சொன்ன மாதிரி வந்துருச்சுங்க. வால்வோ 9600லேயே செமி ஸ்லீப்பர் பஸ்ஸு ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகா கவர்மெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐராவத் KSRTC ஐராவத் கிளப் கிளாஸ் 2.0. எல்லோருக்கும் வணக்கம், நான் அதிபன். மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு லொக்கேஷனாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தமிழ்நாடே கிடையாதுங்க, கர்நாடகாவுக்குள்ளே வந்துட்டேன். பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கேருந்து இன்றைக்கி ஒரு பஸ் ட்ராவல். பெங்களூர்லேருந்து அப்படி என்ன விளாகு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் KSRTC தான் ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸை ட்ராவல் பண்ண போகிறோம். பெங்களூர் சாந்திநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப போகிறது. தமிழ்நாட்டிலே நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்க. ஒரு அருமையான சீனிக்கான ஒரு ரூட்டு, ரொம்பவே ஒரு ஃபேமஸான ரூட்டு, கர்நாடகாவுக்கும் சரி கேரளாவுக்கும் சரி. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடுங்க. கேரளாவில் இருக்க கோழிக்கோடு, அதாவது கேலிக்கட்டு, அதுக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறேன். எந்த பஸ்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இப்போ ரீசெண்டாக விட்ட ஒரு புது ஃபேமஸான பஸ்ஸு ஐராவத் KSRTC ஐராவத்தோட 2.0 அந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ண போகிறோம். புது பஸ்ஸு. நிறைய பேர் கேட்டே இருந்தாங்க அந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்க போ. சென்னையிலேருந்து மைசூர் கூட ஆக்சுவலாக இப்போ புது சர்வீஸ் விட்டுருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு அந்த ரூட்டை நிறையா தடவை பண்ணிட்டோம் இல்லையா. இது ஒரு புது ரூட்டாக இருக்குமே. இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சீனிக்காக இருக்கும். பந்திப்பூர் ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் போகும். அதே மாதிரி வயநாடு காட்லேலாம் கூட போகும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு செம சீனிக்காக இருக்குமேனு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் இது ஒரு புது பஸ்ன்றனால செம கண்டென்ட்டு கிளம்பிட்டோம். இன்றைக்கி பெங்களூர்லேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ஒரு ஃபுல் டே டைம் சர்வீஸ், டே டைம் ஜேர்னியாக இருக்க போகுது. ஸோ பஸ் இன்னும் வரலைங்க. மணி பார்த்திங்கன்னா 9:15 ஆகுது. 10 மணிக்கு தான் நம்ம பஸ் இங்கே தான் வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. ஸோ பஸ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் க்ரூ கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டு நம்ம விலாக ஸ்டார்ட் பண்ணலாம். The beauty is coming மக்களே. பெங்களூர் டு கேலிக்கட் வால்வோ 9600 ஐராவத் 2.0 இதோ வருது பாருங்கள் உங்களுக்காக. உள்ளே வருது. வந்தோடனே பர்மிஷனை கேட்டு அழகாக விலாக ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஐராவத் 2.0 அவ்வளோ கிராண்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பஸ்ஸு மைசூர் வழியாக பெங்களூர்லேருந்து கேலிக்கட்டுக்கு, தாமரசேரி, அதுக்கப்புறம் வயநாடு காட்டு, சுல்தான் பேட்டரி, வயநாடு வழியெல்லாம் போகும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வாங்க பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ் இன்டீரியர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். கிராண்டாக இருக்குது. ஐராவத் 2.0 கிளப் கிளாஸ். மேலே பார்க்குறதுக்கு யூஸ்வல் ஸ்லீப்பரில் நம்ம பார்த்துருப்போம். அது வித்தியாசத்துக்கு ஒரு மாதிரி டைப்பாக இருக்கும். செமி ஸ்லீப்பரில் இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே அந்த கிளாஸ் எல்லாமே செம்ம க்ளீனாக இருக்குது. வாங்க டிக்கெட் செக் பண்ணிட்டு உள்ள சீட்டுக்கு போகலாம். வலது கால் எடுத்து வச்சு உள்ளே ஏறி போனோம்னா நம்ம டிரைவர் கேபின் வந்துடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்களேன், ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது. இதை நம்ம கேபின் ரைடப்போ வந்து பார்ப்போம். இப்போ வாங்க உள்ளே போகலாம். பஸ்ஸோட இன்டீரியர்ஸுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக ஐராவத்தில் இருக்க மாதிரி இல்லாமல் பிளாக் கலரில் சீட்ஸ் போட்டிருக்காங்க. சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா KSRTCன்னு எழுது. சீட்டில் என்னென்ன அமெனிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. எப்படி அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை நம்ம சீட்டில் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஃப்ரண்ட்டில் தான் ஒரு சீட் போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு அப்புறமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் பின்ஸில் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்டிங்ஸ் ஒயிட் கலரில் போட்டு சீட் மார்க்கிங்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக வச்சுருக்காங்க. உள்ளே வந்தோடனே இந்த ஃபர்ஸ்ட் ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக. உள்ளே வந்துட்டுமே ஒரு சூப்பரான ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இன்டீரியர்ஸ் வேறு லெவலுங்க பஸ்ஸு. இதுதாங்க ஆக்சுவலாக நம்ம சீட் நம்பர் 7 தான் போட்டிருக்கேன். செட்டில் ஆகியாச்சு. பேசஞ்சர்ஸ் எல்லாம் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சீட்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்ட் இருக்குது, ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டர், ஆம்ரெஸ்ட் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, ஒரு குட்டி பவுச் மேகசின் பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. நைஸ். எல்லா சீட்ஸ்க்குமே அதான் ஃப்ரண்ட்டில். சைடில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் விண்டோஸ், நல்ல வியூ, க்ளீனாக இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பிளாக் இன்டீரியர்ஸ்க்கு ஏற்றாப்பில் கிரே கலரில் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பேசஞ்சர்ஸ்க்குமே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் இருக்குது, அட்ஜஸ்டபிள் டைப், ரொட்டேட்டபிள் டைப் அண்ட் ஒரு லைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சீட்ஸ் தாங்க பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவாக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. கேஎஸ்ஆர்டிசின்னு போட்டு சூப்பராக இருக்குது. ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு, ஒரு புஷ்பேக் லீவர், அதே மாதிரி காஃப் சப்போர்ட்டுக்கு ஒரு லீவர் இருக்குது. புஷ்பேக் எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா அடி பயங்கரமாக பின்னாடி போகுதுங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே தெரியும், சூப்பராக பின்னாடி போகுது. நைஸ். அதே மாதிரி இந்த காஃப் சப்போர்ட் லீவர் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். நைஸ்ங்க. அதையும் சேர்த்து இழுத்துட்டோம்னு வைங்களேன், நல்லா அப்படியே படுத்துங்களான்ற மாதிரி தான் இருக்கும். பயங்கரமான ஒரு செமி ஸ்லீப்பர் ஃபீச்சர் இது. உள்ளே கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ், அதில் இருக்க ஃபெசிலிட்டி, கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஐராவத் 2.0 கிரேட், நல்லா இருக்கு. சாந்தி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் கிளம்பிடுச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 மணி ஆகுது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஏன்னா பேசஞ்சர்ஸுங்க பஸ்ஸிங்க கொஞ்சம் காலியாக தாங்க இருக்குது. சாட்டிலைட் பஸ் ஸ்டாண்டுமே மொத்தம் போவாங்க நினைக்கிறேன், மைசூர் வழியாக தான் போகுது. ஸோ போவாங்க தான் நினைக்கிறேன். அங்கே எத்தனை பேர் ஏறுறாங்க, எவ்வளோ பேசஞ்சர்ஸ் க்ரௌட் இருக்காங்க. ஆனால் புக்கிங்கில் பார்த்தப்ப கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு, ரொம்பவே சீட்ஸ் பில்லாக இல்லை, வேக்கண்டாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா சாட்டர்டே வேறு, அதுவும் டே டைம் சர்வீஸ்னால எப்படி இருக்குன்னு தெரியல. போக போக பார்ப்போம். இங்கே மைசூர் ரோட் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட் ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிடுவாங்க. சாந்தி நகர் கம்பேர் பண்ணுறப்ப இங்கே சேட்டலைட் ரோட் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா, மைசூர் ரோட் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏறுறாங்க. இந்த பஸ்ஸில் மோஸ்ட்டாக மைசூர் போகிறவங்க நிறைய பேர் ஏறுறாங்க.
ஃப்ரண்ட்டில் வந்து கேபின் லைட் செட்டில் ஆகிட்டுங்க. சேஃப்டி சீட் பெல்ட்ஸ்லாம் போட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க சீட்டில் செட்டில் ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்லேருந்து காமிச்சிட்டு இருந்தேன். பஸ் இங்கே ஃபில் ஆகிடுச்சுங்க. மோஸ்ட்டாக சீட் எல்லாமே ஃபில் பண்ணிட்டாங்க. மைசூர் ரோட்டில் அந்த பஸ் ஸ்டாண்ட் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியேறதும் கெங்கேரியில் கொஞ்சம் போர்டிங் இருந்துச்சு. கெங்கேரி தாண்டோனே பார்த்தீங்கன்னா பஸ் மோஸ்ட்டாக ஃபில் ஆகிடுச்சு. கேபின் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குங்க. செம்ம சவுண்ட் ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த டோரை க்ளோஸ் பண்ணுறோம்னு வைங்களேன், எதுவுமே கேட்குறதில்ல. ப்ளஸ் உள்ளே இருக்க ஏசி கேபின் பார்த்தீங்கன்னா செம்ம சைலண்ட்டாக இருக்குது. எனக்கு அங்கே உட்காந்து அதனால பேசவே இல்லை. மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் டிஸ்டர்ப் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரண்ட்டில் வந்து பேசணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அண்ட் சஸ்பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்குங்க. மேலே ஏறி அப்படியே போகிறது பார்த்தீங்கன்னா கப்பலில் மிதக்கிற மாதிரியே அப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குது. பஸ் ஸ்பீடாக தான் போகுது. பட் இங்கேருந்து உட்காந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஷேக்கும் இல்லை, ஒரு மூமெண்ட்டும் இல்லை. பஸ்ஸை நம்ம மூவே ஆகாமல் மெதுவாக போகிற மாதிரி இருக்குது. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பீட் என்னென்னு. பஸ் ஸ்பீடாக தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் என்னென்னா நமக்கு தெரியாது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஸ்மூத்தாக. பெங்களூர்லேருந்து கிளம்பினோனையுமே மைசூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் வேல தான் போகிறாங்க. நம்ம சன்னப்பத்னா, மத்தூர், மாண்டியா, ஸ்ரீரங்கப்பட்னா வழியாக தான் மைசூர் போகிறாங்க. இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் வே பார்த்தீங்கன்னா இந்த கேமராஸ்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க, ஸ்பீட் செக்கிங் அது இதெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ செம்ம அட்வான்ஸ்டான ஒரு இதாக தான் இருக்கும். மைசூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா கவர் பண்ணுற ஐடியா இல்லைங்க. கொஞ்சம் தூரம் தான் கேபினேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பந்திப்பூர் ஃபாரஸ்ட் ஏரியா, அதுக்கப்புறம் அந்த வயநாடு காட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நிறையா கவர் பண்ணுற பிளான் இருந்தேன். ஸோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் தூரம் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு செட்டில் ஆகிடலாம். மைசூர் உள்ள போர்டிங்லாம் இருக்கும், ட்ராப்பிங்லாம் இருக்கும். ஸோ மைசூர் தாண்டினதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து ஃப்ரெண்டில் உட்காந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி காட்டு. மைசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிருக்கோங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 o'clock ஆகுது மத்தியானம். மோஸ்ட் ஆஃப் த க்ரௌட் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு மைசூரில் தான் இறங்குறாங்க. ஏன்னா புக் பண்ணாமல் டேரெக்டாக போட் பண்ண நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மைசூருக்கு தான் போட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் அவ்வளோக்கா ஃப்ரீயாக காலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். மைசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பஸ், தமிழ்நாட்டுக்கு போகிறது கூட நிறையா பஸ்ஸஸ் இங்கே இருக்கும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15 ஆகுது. இங்கே வந்து போட்டிருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் போர்டிங் இருக்கும், சீட் எடுத்துவாங்க தான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக லஞ்சுக்கு எங்கேயாவது நிப்பாட்டுவாங்க நினைக்கிறேன். ரெஸ்ட் ஸ்டாப் எங்கேயாவது லஞ்சுக்காக நிப்பாட்டுவாங்க போகிற வழியில். ஸோ அங்கே வச்சு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பேசுவோம். உள்ளே போய் செட்டில் ஆகிடலாங்க. பயங்கர ஹீட்டாக இருக்குது. மைசூர்லாம் சுடும். மைசூர் விட்டு வெளியே இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:20 ஆகுது. இங்கே பாருங்கள், முக்கால்வாசி பஸ் ஆக்சுவலாக ஜாலியாக தாங்க இருக்குது. எல்லாமே மோஸ்ட்டாக மைசூர் தான். மைசூருக்கு அப்புறம் ஒருக்க கூட்டம் இருக்க மாதிரி தெரில.
லஞ்ச் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எடுத்து போகிற வழியில் எங்கே நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் எங்கே நிப்பாட்டுறாங்களோ அங்கே சாப்பிட போகிறது இல்லை. ஒரு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் சாப்பாடு எதுவும் சேராதுன்றதுனால வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பிரெட் மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ட்ராவல் பண்ணணும்னு சொன்னனால அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பே சரியில்லாமல் தாங்க நான் வந்திருக்கேன். ஆனாலுமே இன்றைக்கி உங்களுக்காக இந்த vlog பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ பிரெட்டு அம்மாட்ட கேட்டு வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டியா தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு இவங்க எங்கேயாவது நிப்பாட்டினாங்கன்னா அதுன்றதை பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ಯಾವನು ಮಾಡ್ತಾನೆ ಎಲ್ಲರ ಕಡೆ ಕೊಡ್ತಾರೆ. ಅವ್ನು ನಡೆಸ್ತಾರೆ ಮಾಡ್ರಿ, ಯಾವನು ಯಾರು ಭಾಗವಹಿಸಲ್ಲ. நம்ம பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து மைசூர்லேருந்து நஞ்சங்கூடு போகிற வழியில் பாதையில் பார்த்தீங்கன்னா மண்டக்கல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா போட்டிருக்கு. அந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் நிப்பாட்டிருக்காங்க, ஹோட்டல் ருச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதாங்க இருக்குது. இது நல்லா டீசெண்டாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நம்ம ஃபுட் எதுவுமே இன்றைக்கி சாப்பிடல, ஏன்னா நம்ம நிலமை சரியில்லை. அதனால் வந்துட்டு பிரெட்டு மட்டுமே சாப்பிட்டு இன்றைக்கி முடிச்சுக்கிட்டோம். இங்கே வச்சு இந்த பஸ்ஸோட ஃபேர் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஒரு சீட்டு பெங்களூர்லேருந்து கேலிக்கட் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த பஸ்ஸில் இந்த டே டைம் சர்வீஸில் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 990 998 ரூபா வாங்குறாங்க. இதே இந்த நைட் டைம் ஒரு சர்வீஸ் இருக்குது. சேம் பஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு கேலிக்கட், கேலிக்கட் டு பெங்களூர் நைட் ஒரு சர்வீஸ் இருக்குது. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபேர் கொஞ்சம் அதிகமாக போட்டுருந்தாங்க. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸோட சர்வீஸ் அருமையாக போயிட்டுருக்குங்க, செம்மையாக போயிட்டுருக்கு. க்ரூ மெம்பர்ஸுமே கேட்ட வரைக்குமே ஓகேன்னு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. கர்நாடகா பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்னேன் இல்லையா, பெங்களூர் மட்டும் தாங்க ஓரளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்க ஊர். மற்றபடி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் மைசூரில் இறங்கிட்டோம் வைங்களேன், முகத்தில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. ஆனால் ப்ராபப்ளி போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் திருப்பி சில்லுன்னு சேரத்தான் செய்யணும். நம்ம காட்டு ரூட்டில் போக போகிறோம். பந்திப்பூர் வயநாடுலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில்லான ஏரியா தான். பாக்கி இருக்க ஜேர்னி எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். முக்கியமாக கேபின் ரைடு இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. வாங்க பார்த்துக்கிட்டே போவோம். மைசூருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா கூட்டமே இல்லைங்க, ரொம்ப காலியாக தான் போகுது பஸ்ஸு. அண்ட் இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக தேடிகிட்டே இருந்தேங்க எங்கடா சார்ஜிங் போட்டுக்கான. யூஸ்வலாக ஐராவத் பழைய பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க ப்ளக் பாயிண்ட்டு. இப்போ தாங்க கண்டே பிடிச்சேன். இங்கே சீட் இருக்குல்ல, ஆம்ரெஸ்ட்டு அதுக்கு பின்னாடி இருக்குது. சீட் டைப்பும் இருக்குது, அதே மாதிரி யூஎஸ்பி டைப்பும் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதான்னு உங்களுக்கு சொல்கிறேன். என்எஸ் மக்களே ஒர்க் ஆகுது, சார்ஜ் ஏறுது. ஸோ நைஸ். இப்போ தான் பார்த்தீங்கன்னா குண்டல்பேட் தாண்டணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் போவோம். பந்திப்பூர் ஃபுல்லாக, கல்பேட்டா, அதுக்கப்புறம் இருக்க அந்த காட் செக்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு திரும்பி வரோம். வாங்க ஃப்ரண்ட்டில் போய் ஆரம்பிப்போம். இப்போ போச்சு பார்த்தீங்களா, இதுதான் இந்த இதே பஸ்ஸுக்கு அங்கேருந்து ஆப்போசிட் சர்வீஸ், அதாவது கோழிக்கோட்லேருந்து பெங்களூர் போகிற அதே சர்வீஸ். பட் இப்போ தான் டிரைவர்கிட்ட கேட்டேன், இந்த ஒரே ஒரு பஸ் மட்டும் ஐராவத் 2.0 இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்வீஸ் மட்டும்தான் இந்த ரூட்டுக்குள்ள அலௌட். ஆமாம், நைட்டு வேறு எந்த பஸ்ஸுமே எந்த வண்டியுமே வந்துட்டு வெஹிக்கிள் 6 o'clock மேலே அலௌட் கிடையாது. பட் நைட் சர்வீஸ் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் தான் வராங்க. ஸோ இந்த ஒரு பஸ் மட்டும் இந்த ரூட்டில் அலௌட் இருக்குது நைட்டு.
ஐராவத்ன்ற அந்த நேமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக நம்ம ஹிந்து எபிக் படி பார்த்தீங்கன்னா இந்திரனோட வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு யானை. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேஎஸ்ஆர்டிசி வந்துட்டு இந்த ஐராவத் அப்படின்ற இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அந்த இந்திரனோட அந்த வாகனம் மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் ஐராவத்னு பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ராக போகிறோம் பார்த்தீங்களா, பந்திப்பூர் ஃபாரஸ்ட். ஸோ ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு யானை அப்படின்னு நடந்து போது, பெரிய யானை, இது 2.2 பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ பெரிய யானை போகிற மாதிரி நம்மளால் ரிலேட் பண்ண முடியுது. ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம மேக்ஸிமம் ஸ்பீடு 40 வரைக்கும் தான் போகணும். அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ எல்லா வெஹிக்கிள்ஸ் இந்த வழியாக பாஸ் பண்ணுற எல்லா வெஹிக்கிள்ஸ் இந்த பஸ் கொண்டு எல்லாமே மேக்ஸிமம் 40 km/h ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி தான் போவாங்க. ஸ்பீட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, போகிற வழியில் பூரா ஒரு 100 மீட்டருக்கு வரைக்கும் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க. அதனாலேயே வந்துட்டு எல்லாம் ஸ்பீட் ஃபாலோ பண்ணி தான் போவாங்க. மோஸ்ட்டாக அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சில் இருக்க வைல்ட் லைஃப்லாம் நம்ம வந்துட்டு பார்க்குறோம்னா இந்த கர்நாடகா சைடு இந்த பார்டருக்கு இந்த பக்கம் இருக்கிறத நிறையா பார்க்கலாங்க. ஸோ இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நிறையாவே போட்டு வச்சுருப்பாங்க. பட் இதே இது கேரளா பக்கம் அந்த பக்கம் போயிட்டோம்னா மேபி இது குறையலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பார்டர், கர்நாடகா கேரளா பார்டர். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஸ்டார்ட் ஆகுது. வெல்கம் டு கேரளா.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:20 ஆகுது. கேரளாவில் என்ட்ரு பண்ணோன்னே சுல்தான் பேத்தரி வந்திருக்கோம். உங்களுக்கு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா கல்பேட்டாவில் கொஞ்சம் ட்ராப்பிங் இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ராப்பிங் இருந்துச்சுன்னா அவங்க முடிச்சிருட்டோம். அதுக்கப்புறம் நம்ம போய் அந்த கார் செக்ஷனை ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 290 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணி வந்துட்டோங்க. பெங்களூர்லேருந்து ஒரு ஸ்டெச் பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம் கேபின் ரைடில். அடுத்து இந்த கார் செக்ஷன் ஃப்ரண்ட்டில் என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. அந்த வியூவே பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கல்ல, அதான் ஒரு வியூ பாயிண்ட் போல் செம்மையாக இருக்குது. காட் செக்ஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க.
குறுகுனர் ரோடு அந்த மாதிரி இருக்க இந்த ஏரியா, இந்த காட் ஏரியாலெல்லாம் வந்துட்டு இவ்வளோ பெரிய பஸ் வர்றதே பெரிய விஷயம். ஐராவத்தில் இந்த ரூட்டில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்றதே ஒரு யூனிக்கான விஷயம். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர்ஸால் தான் இந்த ரூட்லெல்லாம் ஆக்சுவலாக ஓட்ட முடியும். What is not strong? Not hold the weight. Fourth one is different, but they made it totally right. Second. See. ಬ್ರೇಕ್ ಹೊಡೆದಿದ್ದಕ್ಕೆ ಸೌಂಡ್ ಬಂತಲ್ಲಪ್ಪ ಒಳಗೆ ತಳ್ಳಲೇಬೇಕು. ಗಾಡಿಗಳು ಓವರ್ಟೇಕ್ ಮಾಡೋದು ಕಾಣುತ್ತಲ್ಲ. ಆಗ್ಬಿಟ್ರೆ ಪ್ರಯೋಜನ ಅನ್ಬೋದು. ಅದು ஏகாதப்போ அவனுக்கு அவ்வளோதாங்க, அந்த காட் செக்ஷன் முடிஞ்சிடுச்சு. ஒரே விலாகில் பார்த்தீங்கன்னா 2 அற்புதமான விஷயங்கள் பார்த்தோம். பந்திப்பூர் ஃபாரஸ்ட்டும் பார்த்தோம், அதே மாதிரி இந்த வயநாடு காட் செக்ஷனும் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு, நேரில் பார்க்குறதுக்கு எனக்கே நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி வீடியோவில் உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, நார்மல் ரூட்டாக தான் மாறிடும். தாமரசேரி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக கோழிக்கோடு ரீச் ஆயிடுவோம். ஸோ உள்ளே போயிடலாம். கேபின் ரைட் இதோட என் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வீடியோவும் 2 கண்டென்ட் கவர் பண்ணிட்டு இருக்கோம், லென்த் அதிகமாக போயிட்டே இருக்கும். ஸோ இதோட கேபின் ரைட்டை முடிச்சுக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு பஸ் ஜேர்னி அமைஞ்சிச்சு. இந்த ஐராவத் 2.0 ஜேர்னி நமக்கு பெங்களூர்லேருந்து கோழிக்கோடு வரைக்கும் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போயிடலாங்க. உள்ளே போய் இப்போயாவது சீட்டில் செட்டில் ஆகும். ரொம்ப நேரமாக கேபினில் இருக்க சீட்லேயே உட்காந்துருந்தேன். இப்போயாவது நம்ம சீட்டில் போய் செட்டில் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கேலிக்கட் ரீச் ஆனோடனே அங்கே வச்சு உங்களுக்கு என்கார்டு கொடுக்குறேன். வாங்க. டைம் இப்போ 6:30 ஆகுதுங்க. இந்த லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இருக்குனதுக்கப்புறம் தான் லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக தெரியுது. நைஸ். இங்கே கோழிக்கோடு அவுட்ரு வந்துட்டோங்க. குன்னமங்கலம்னு சொல்லிட்டு ஒரு ஊர். ஆனால் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது இந்த இடத்துல. இதை தாண்டி உள்ளே போய்ட்டோம்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கேலிக்கட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடலாம். தேங்க்ஸ் அண்ணா. கேலிக்கட் வந்தாச்சுங்க. கோழிக்கோடு KSRTC பஸ் ஸ்டாண்ட் கேரளா வந்து சேர்ந்துட்டோம். 7:30 மணிக்கு வர்றதா போட்டிருந்தாங்க வெப்சைட்டில். பட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 மணி ஆச்சு. 1 ஹவர் டிலே. அது டிராஃபிக் இருந்துச்சு வர்ற வழியில். ப்ளஸ் அது ஒரு சிங்கிள் ரோடு, காட் ரோடுன்றனால அது நம்ம சொல்ல முடியாது. வந்துட்டாங்க. இதுக்கடுத்து திருப்பி அவங்க நைட்டு கிளம்பிடுவாங்க. 10:30க்கு இங்கேருந்து கேலிக்கட் டு பெங்களூர் சர்வீஸாக நைட் சர்வீஸாக போகும். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சர்வீஸ் ஆச்சு. சூப்பரான ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாகவே நமக்கு அமைஞ்சிச்சு. பெங்களூர்லேருந்து கேலிக்கட் இந்த லைனையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சுன்ற நம்ம சேனல்லையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ராவல் பண்ணி ஒரு வீடியோவாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஐராவத் 2.0 செம்மையாக இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்ஸுமே சரி எல்லாமே ரொம்பவே நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க.
ஸோ வால்வோ 9600 செமி ஸ்லீப்பர் ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட் பஸ்ஸு கர்நாடகா கவர்மெண்ட் பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சுன்றதை நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கேலிக்கட் கோழிக்கோடு வந்தாச்சுங்க. இங்கேருந்து அடுத்து நான் கிளம்பணும். திருப்பி இங்கேருந்து நைட்டு ஒரு ஜேர்னி இருக்குது, பஸ் ஜேர்னி. திருப்பி பெங்களூர் போய் சேரணும். அந்த வீடியோ அடுத்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ இங்கே வச்சு முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணி ஒரு சூப்பரான பஸ் கேஎஸ்ஆர்டிசி ஐராவத் 2.2 அப்படின்ற பஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், இந்த மாதிரி ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு சீனிக் ரூட் இருக்குது அப்படின்றத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் ஏஜிஸ் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.